கயற்றறிவார் நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மலைநாட்டுக்கு எழுந்தருள பண்ணி கொண்டிருந்த கயற்றறிவார் நாயனார் அங்கு இருவரும் தண்டாமலை தடப்போர் முதலான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்து அஞ்சக்களத்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தன்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தி ஆகிய திருவாரூர் பெருமானை நினைந்து மனம் உருகுகிறார். அப்போ ஆரூர் ஆணை மறக்கலுமாமே என்று பதிகம் பாடியதாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒன்றும் மெய்ப்பொருளும் திருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை என்று சொல்லி ஆரம்பித்து பதிகம் பாடினார். அந்த பதிகம் பாடி முடித்த உடனே அவர் திருவாரூருக்கு புறப்படுகிறார். புறப்படும் பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இருவரும் பிரிந்து போவதற்கு முதல்ல வருத்தப்படுறாங்க. ஆனாலும் இவர் அரசராக இருக்கிறார், தன்னுடைய அரசாட்சியை பார்க்க வேண்டும் என்பதனால நீங்கள் எங்கே இருந்து அரசாட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களாக என்று சொல்லி புறப்படுறார். அப்போ மற்றவரும் பணிந்து இசைந்தே மந்திரிகள் தமை அழைத்து பொற்பு நிறை தொன்னகரில் இற்றைக்கு முன் புகுந்த நற்பெரும் பண்டாரத் நானாவருக்கமானமெல்லாம் பற்பளவாம் ஆளின் மிசை ஏற்றி வர பண்ணும் என அப்படின்னார். மந்திரிகளை கூப்பிட்டு இன்னைக்கு கடைசி லாஸ்ட், அதாவது நாளைக்கு நேற்று வரைக்குமே இதெல்லாம் நம்முடைய பண்டாரத்தில் வந்து சேர்ந்துருக்கிறதோ, அரசரை பண்டாரத்தில் டாக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? பல்வேறு அரசாட்சிகள் சிற்றரசர்கள்ட்டிருந்து நிறைய பொருட்கள், செல்வங்கள், முத்துக்கள், வைரங்கள், தங்க நகைகள், பட்டாடை வர்க்கங்கள், அதான் வர்க்கங்கிறார், துணிமணி வர்க்கங்கள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் பண்டாரத்தில் சேர்த்துருப்பாங்க. இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து சேர்ந்துருக்கோ அது எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வாங்கன்னார். எல்லாவற்றையும் ஆள் மேலே சுமத்தி எடுத்துகிட்டு வாங்கங்கிறார். ஸோ பார்சல் மட்டும் பண்ணலை, டெலிவரிக்கும் ஆள் அனுப்புகிறார் இல்லையா? டோர் டெலிவரிங்கிறோம்லே இப்போ அது மாதிரி பற்பளவாம் ஆளின் மிசை ஏற்றி வர பண்ணும் என அங்க வரும் அன்று வரை ஆயமாகிய தனங்கள் ஓங்கிய பொன்னவமணிகள் ஒளிர்மணி பூன் துகில் வருக்கம் ஞாங்கர் நிறை விரை உறுப்பு வருக்க முதல் நலம் சிறப்ப தாங்கு போதி வினைஞர் மேல் தலம் மலிய கொண்டணைந்தார் என்பது பாட்டு. ஆங்கு அவரும், இந்த இடத்துல அவரும் குறிக்கப்படுவது அமைச்சர்களை. அன்று வரைனா இவர் சொன்னது மாதிரி இன்றைக்கு முன் புகுந்தன்னார். அப்போ அன்றைக்கு வரைக்கும் என்னென்னலாம் டாக்ஸஸ் வந்து சேர்ந்துருக்கோ, என்னென்ன பொருட்கள்லாம் அந்த திரையாக கப்பமாக அரசருக்கு வந்து சேர்ந்துருக்கிறதோ அந்த பொருட்கள் எல்லாம்னு அர்த்தம். என்னென்ன? ஓங்கிய பொன் ஆயம் ஆகிய தனங்கள். ஆயம்னா உரிமைன்னு அர்த்தம். ஆயம்ங்கிறது உரிமை. அதனால தான் இந்த ஏனாதி நாயனார் புராணத்தில் ஆயம் கொண்டு 2 பேர் தான் அந்த அரசருக்கு போர் பயிற்சி கூடிய வீரர்களுக்கு போர் பயிற்சி செய்யக்கூடிய உரிமை கொண்டிருந்தார் என்பதை சொல்லும் பொழுது ஆயம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருப்பார். ஆயம்னா உரிமை. ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே ஏயம் பெருமான் இதுவே ஆமாறு மக்காட்பட்டோருக்கு. அந்த உரிமையோடு வந்து அந்த சோலையில் வந்து அடங்கி இருக்கக்கூடிய நமக்கு ஆயம்பேடைனா ஆணும் பெண்ணுமாக வந்து இந்த இணைப்பு ஆடும் பெண்ணுமாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆயம்னா உரிமை. ஆயமாகிய தனங்கள், அரசருக்கே உரியதாகிய செல்வம் பொருந்திய தனங்கள், எத்தனையோ நவமணிகள், முத்துக்கள், அரிசி, பருப்பு முதலான எல்லாமே வச்சுக்கொண்டு தான். ஒரு அரசாங்கம்னா உணவு தானியங்களை சேமித்து வச்சுக்கணும், தெரியுமா தெரியாதா? இல்லையா? நம்முடைய இந்திய அரசாங்கமும் அப்படி தான் வச்சுருக்கோம். தானிய கிடங்குகளில் எப்பொழுதுமே மக்களுக்கு ஏதாவது இந்த பதுக்கல்லாம் நடைபெறும் பொழுது அப்போ விளையாட்டம் ஏற்படும். அரிசி விளையாட்டம் அதிகமாகிடும், இந்த வெங்காயம் அதிகமாக ஏறிவிடும், அப்புறம் தக்காளி திடீர்னு அதிகமாக இருக்கும், அப்புறம் பருப்பு துவரப்பருப்பு அதிகமாக இருக்கும், எண்ணெய் திடீர்னு விலை அதிகமாக போயிடும். அப்போல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணும்? தான் வைத்திருக்கக்கூடிய பொருளை அப்போ தான் வெளிப்படுத்தும். அதுதான் அந்த பதுக்கல் தடை பண்ணியிருக்கிறாங்க. யாரும் வந்து எந்த பொருளையும் பதுக்கி வைத்துக் கொள்ள முடியாது. தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் தேவைக்கு அதிகமான பொருளை எந்த வியாபாரி கூட என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. ஆமாம் ஆமாம், வச்சுக்கப்படாது. அதை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. அது பதுக்கல்னால என்ன ஆகும்னாக்க இவன் ஒரு ட்ரவுட்டை உற்பத்தி பண்ணுவான், விலைவாசி அதிகமாக ஏற்படுத்துவான். அது என்ன சொல்கிறதுனா ஆர்டிஃபிஷியலான ஒரு என்னது கிடைக்காம எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் கிடைக்கல அப்படிங்கிறத பற்றாக்குறை ஏற்படுத்துவான்.
ஆர்டிஃபிஷியலான பற்றாக்குறையை வியாபாரி ஏற்படுத்துவான். அது பற்றாக்குறை, விளைச்சல் நிறையா இருக்குது, பொருள் பற்றாக்குறையாக இருக்குன்னா அப்போ எங்கேயோ பொருள்லாம் போய் தங்கியிருக்குன்னு தான் அர்த்தம். டிமாண்ட், அதான் பற்றாக்குறை, டிமாண்ட் ஏற்படுத்துறது. ஸோ அது டிமாண்டை ஏற்படுத்தி விலையை அதிகம் பண்ணுறது. ஸோ அது மாதிரி அரசாங்கம் அதனால தான் என்ன பண்ணும், எல்லா பொருட்களையும் தானியங்களை, பருப்பு, அரிசி முதலானவற்றையெல்லாம் கையிருப்பு வைத்துக்கொள்ள எப்பொழுதும். உரிய காலத்தை மக்கள் வரும்போது, அதே மாதிரி போர் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளோ தானியம் தயாராக இருக்குது, ஆமாம் இது அரிசியெலாம் இவ்வளோ வச்சுருக்குறோம், நெல் நாங்கள் இவ்வளோ வச்சுருக்கோம், கோதுமை இவ்வளோ வச்சுருக்குறோம், பருப்பு இவ்வளோ வச்சுருக்குறோம், அதனால் மக்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பார்த்தீங்களா. ஆமாம், அதே மாதிரி தான் உடனே அரிசியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி அப்போ அயமாகிய தனங்கள்லாம் அரசருக்கு உரிமையுடைய பொருட்கள்னு அர்த்தம். ஓங்கு பொன் அப்படின்னார். நவமணிகள்னா உயர்ந்த பொன், சாதரூபம், கிளிச்சரை முதலான. சாதரூபம்னா ஆற்றில் எடுக்கப்பட்ட பொண்ணுன்னு அர்த்தம். சாதரூபம்னு இருக்குது, சாத்தரூபம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. உயர்ந்த பொண்ணு, அது ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வருது பாருங்கள் அந்த பொண்ணு. மலையிலேருந்து பொற்கட்டிகளை பேர்த்து கொண்டு ஆறு என்ன பண்ணும், அடிச்சுக்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், பாண்டு வச்சு சலிக்கிற. அந்த கூட ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், அதுக்காக சலிப்பாங்க. அது தங்கலான்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தான் அதை சலிப்பாங்க. தங்கம் வந்து ஒரு மினரல் தான், மண்ணுடைய ஒரு மாற்றமடைந்த ஒரு மண்ணு தான். அது ஆற்றுல கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க மலைப்பகுதிகளிலேருந்து அடிச்சுக்கிட்டு வந்த மினரல். அது தங்கத்துகள், செறிவான தங்கத்துகள். அது கடவுள் உற்பத்தி பண்ணியிருக்காரு மண்ணில், அப்படிலாம் கிடையாது. மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு ஏஜியா தங்கத்துக்கு என்ன, அதான் ஏஜின்னு தான் பேர். அதுதான் இந்த தனிமவரிசை அட்டவணையில் தங்கத்துக்குரிய குறியீடு, அது தான் ஏஜின்னு பேர். அது மண்ணில் உள்ள மினரல், அது உயர்ந்த மினரல். அது என்னன்னாக்க சில இடங்களில் வந்து தூளாக இருக்கும், பவுடரா, ஓர், அதான் ஓர் அப்படின்னு இருக்கும் சில இடங்களில். இப்போ தங்கம், இரும்பு ஓர், அயன் ஓரும்பாங்க, அலுமினியம் ஓரும்பாங்க. அதெல்லாம் வந்து மண்ணோடைய மண்ணாக கலந்துருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுறது மூலம் மண்ணிலேருந்து அந்த ஓரை பிரித்து எடுத்து அந்த இரும்பையோ அலுமினியத்தையோ உற்பத்தி பண்ணுவாங்க. இதே போல் தான் தங்கத்துக்குமே. கோளாறுலாம் வந்து தங்க சுரங்கம் மண்ணு தான், மண்ணை எடுத்து ப்ராசஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் நம்மளுடைய இலக்கியங்களில் காட்டப்படும் பொழுது அங்கங்கே தங்கத்துகள்களாகவே ரொம்ப செறிவு. அப்போனா அந்த ஓரை என்ன ஆகுது, ரொம்ப செறிவாக இருக்கும் பொழுது அங்கங்கே அப்படி தங்கத்துகளாகவே ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வர்றது, மலையிலேருந்து வர்றது. ஆமாம், இங்கே தான் அப்படி ஆற்றுல கிடைக்கக்கூடிய பொண்ணுக்கு சாதரூபம்னு பேர். அப்படி அது மாதிரி அதான் உயர்ந்த பொண்ணு, இருக்கிறதுலே உயர்ந்த பொண்ணு. ஆடகம் அதை விட வசதி. ஆடகம், சாதரூபம், கிளிச்சிறை, இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வகை பொண்ணு. ஆமாம், எங்கெங்கே கிடைக்கிறதுங்கிறத பொறுத்து இது மாதிரி பொண்ணு. ஆடகச் சீர்மணி குன்றே இடையரா அன்பு உமக்குன்னார் மணிவாச பெருமான். இந்த ஆடகம்ங்கிற பொன்னால ஆகிய குன்று போல பெருமான் இருக்கிறார் என்று மணிவாச பெருமான் காட்டுறாங்க. அது ஆர்டிஃபிஷியல், இது இயற்கை. ஒரு அரசன்ட்ட எவ்வளவு சாதரூபம் இருக்குங்கிறத பொறுத்து அவருடைய மதிப்பு உயரும். ஆத்த கிடச்ச பொண்ணு அவன் எவ்வளோ வச்சுருக்கான் அப்படிங்கிறது மக்கள் கொண்டு போய் கொடுத்துருவான். மக்களுக்கு இப்போ நாம் என்ன பண்ணுவோம், தங்கம் கிடச்சதுன்னா எடுத்து கொண்டு போய் கடையில் 10,000 கொடுத்து ஆசாரி கொடுத்து நகை பண்ணி போட்டுப்போம். அந்த காலத்தில் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அரசன்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க, அவன் பொன் கொடுப்பான், அவன்கிட்ட தான் தானியம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளை வாங்கிட்டு தானியத்தை கொடுப்பான். மக்களுக்கு சாப்பிடவே வழி இல்லை, எங்கேருந்து அணிஞ்சிக்கிறது. அதனால் எந்த உயர்ந்த பொருள் கொடுத்தாலும் யார்கிட்ட போய்டும், அரசான்கிட்ட போய்டும். இந்த மார்க்கு போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெனிஸ் பயணி இருந்தார். அவர் பாண்டியராஜாவை பற்றி பண்டேயா அப்படின்னு குறிக்கிறார். அவர் பாண்டியராஜாவை பற்றி எழுதும்போது அவர்கிட்ட பெரிய பெரிய முத்துக்கள், நாட்டிலே உயர்ந்த முத்துக்களும் பெரிய முத்துக்களும் அரசன்ட்ட இருந்ததுங்கிறார். பெரிய பெரிய முத்துக்கள் வச்சுருந்தாலும் அப்போ உயர்ந்த பொருளாக அரசன்ட்ட சேர்ந்துடும் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயர்ந்த ஓங்கு பொன் அப்படின்னா அப்படி ஓங்கு பொன் நவமணிகள், இது ரத்னங்கள் இல்லையா, மாணிக்கம், வைரம், வைடூரியஸ் எல்லாமே மினரல் தான். முத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே என்னது, மினரல்ஸ், மண்ணில் கிடைக்கக்கூடிய கல் தான் எல்லாமே. ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய கல்லுடைய மாற்றம், புவியியல் அழுத்தத்தின் காரணமாக மண் என்ன ஆகுது, வெவ்வேறு நிலை அடையுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய கலவையினால் அது இப்படி ஏற்பட்டுருக்கு. அப்படி தான் தங்கம் மட்டும் உலோகம், மற்றதெல்லாம் கல். தங்கம் கல் கிடையாது, தங்கம் உலோகம். அதாவது கல்லே வேறு விதமாக மாறின மாதிரியான ஒரு உலோகம் மாதிரி. அலுமினியம், தங்கம், இரும்பு இதெல்லாம் உலோகம். அன்றைக்கி கூட நம்ம இந்த ரசவாதம் செய்த படலம் பார்த்தோமே, அதில் எத்தனை உலோகம் காமிச்சாங்க இல்லையா, பித்தளை, வெங்கலம், இதெல்லாம் கலப்புலோகம் அப்படின்னு காமிச்சிருந்தார். இரும்பு, ஈயம் இதெல்லாம் நேரடி உலோகம். பித்தளையும் வெங்கலமும் கலப்புலோகம், அலாய் மெட்டல் அப்படிங்கிறாங்க இது கெமிஸ்ட்ரியில்.
அது ஆலாய் மட்டல் கலவைனால. ஸோ அது மாதிரி கோங்கு போன் நவமணிகள்னால் பல்வேறு விதமான ரத்தனங்கள் 9. அதான் நவரத்னங்கிறோம்ல. அதுதான் என்னென்ன நவரத்னம்? வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம், மரகதம், பவளம் வேண்டியதா அப்படின்னு 2 பாக்கி இருக்குது. மாணிக்கம் சொல்லியாச்சு. முத்து ரத்தனம் தான், ஆனால் அது ரத்தனம் கிடையாது. அது நீலக்கல் இதெல்லாம் இருக்குது. பவளம் முத்து மட்டும் அதில் விலங்குலேருந்து கிடைக்கிறது. ஆமாம், பவளம் செடியிலேருந்து கிடைக்கிது. கோரல் கிரீஸ் அப்படிங்கிறோம். அது கடல்லேருந்து, கடல் வாழ் தாவரம் தானே பவளம். கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொலோன்னார் அப்பர் சாமி. கழிப்பாலை கடற்கரைத்தலாம். அந்த கடற்கரையிலேருந்து அலை என்ன பண்ணுது? பவளத்தை ஒன்று சிந்து தான் கரையில். பவளம் கடல்லேருந்து கிடைக்கிறது தான். கோரல் கிரீஸ்னு பேர். கடலுக்குள்ளே வந்து விளைஞ்சிருக்கும். உலகத்திலே உயர்ந்த பவளம் கிடைக்கக்கூடிய இடம் நம்ம மன்னார் வளைகுடா தான். நம்மளுடைய இந்தியாவுடைய இலங்கையும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் உயர்ந்த பவளமே கிடைக்குதுங்கிறாங்க. அதனால தான் அது ரொம்ப பாதுகாக்கணும் அந்த பகுதியை அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால் சேது சமுத்திர திட்டத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அந்த இடத்த போய் தோன்றோம்னா அங்கே பவளப்பாறையெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால் அது உலகத்துக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்கிறார்கள். அந்த இடத்துல சொந்த பொருள் அங்கே விளைஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த பவளத்துலேருந்து ஒரு பவள கொடி மாதிரி ஓடி இருக்கும். அதனால் பவளக்கொடின்னு பேர் வச்சுக்கிறதுலாம் அதுதான். உள்ளேயே பவள மலையாகவே வளர்ந்துருக்குமா கடலுக்குள்ளே. அந்த மலைன்னா மலை கிடையாது, அது ஒரு செடி தான். அதுவும் இந்த கைண்ட் ஆஃப் ஆல்கா, இந்த பாசி மாதிரி. அது பாசியில் ஒரு வகை அது பவளம். அதனால் அப்படி நவமணிகள், ஒளிர்மணி பூன், துகில் வறுக்கம்னர். நம்மகிட்ட இப்போ அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சது ஒன்று காட்டன் அந்த காலத்தில் இல்லையா? துகில்னா துணி, அதை விட்டால் பட்டு. இதுதான் நமக்கு தெரிஞ்சது இல்லையா? பட்டு சீனாவிலேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க பொதுவாக. அதனால தான் பட்டு பாதைன்னு உண்டு. சீனாவிலேருந்து ரஷ்யா வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறதுக்கு பட்டு பாதைனே உண்டு. அங்கே தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஆனால் அங்கே நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது கிடையாது. அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேருந்து ஹையாக இருந்திருக்கலாம். ஆமாம். அதேமாதிரி பேப்ரிக்கான்னு ஃபஸ்ட்டு அவன் தான் கொண்டு உற்பத்தி பண்ணான். மூங்கில் மரத்தை இது பண்ணி அது உற்பத்தி பண்ணான்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் துகில் வறுக்கம்னா பலவிதமான துணிகள்னு அர்த்தம். இது அணியக்கூடிய விதத்தினால வறுக்கமா இல்லை துணியினுடைய மெட்டீரியல் அதனால் அது வறுக்கமாங்கிறது தெரியல. நமக்கு தெரிஞ்சு அங்கே 2 மெட்டீரியல் தான், ஒன்று பருத்தின்னு ஒன்று பட்டு. இது இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் உண்டு. மஸ்லின் துணி எல்லாம் உண்டு. ஒரு பெரிய புடவையே ஒரு மோதிரத்தில் விட்டு எடுத்துடலாமா? ஒரு சின்ன மோதிரம், அது உள்ளது புடவையை சுருக்கி உள்ள எழுப்பி பிடித்துடலாமா? அந்த அளவுக்குலாம் துணி காஷ்மீரத்தில் தான் வந்திருக்கு. காஷ்மீர்காரங்களாம் அப்படி தயார் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுலேயே வருது. அப்புறம் அது எலிமயிரில் தயார் பண்ண துணி, பறவைகளுடைய இறகுகளில் பண்ண துணி, மூங்கில் மரத்தினுடைய பட்டையை உரித்து அதில் பண்ணின வாழை நாரில் பண்ண துணி, இப்படி இல்லை பல விதமான எல்லாம் இருக்கிறதா பண்ணுவான். இல்லது தோன்றாது சார் அவனை. அதனால் சிலப்பதிகாரத்துலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ துணி வர்க்கம்லாம் காமிக்கிறாங்க. அது மாதிரி துணி வர்க்கம். ஞாங்கர் நிறை விரையுறுப்புனர். அந்த கோடன் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய விரைனா வாசனை பண்டங்கள்னு அர்த்தம். அகில், கஸ்தூரி எல்லாமே இது மாதிரியான வாசனை பண்டங்கள். வறுக்க முதல் இப்படி கூட்டம் நிறையா. தளம் சிறப்ப தாங்கு போதி வினைங்கிருமேல். அப்போது ஆட்சுமை ஆட்கள்னு அர்த்தம் இல்லையா? எந்த பொருளையும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் தள்ளாந்துக்கிட்டு போய் ஆகணும் இல்லையா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வைக்கோலே பார்த்தீங்கன்னா பெரிய உருட்டு பெரிய திரைச்சி தள்ள தான் ஆழ்த்திக்கிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் இந்த தொழிலே வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போலாம் மெஷினு தான். அங்கேயே டிராக்டர் இறக்கி விட்டு அது பட்டு கட்டிக்கிட்டே போவோம். அது உள்ளே சணலை வச்சுட்டான் போ. சணல் அப்படியே வந்து கட்டிக்கிட்டே இருக்கும். அது பண்ணி வச்சிடறான். அவ்வளோதான், ஓட்டி போட்டாச்சு. அவ்வளோதான். அப்படி தான் ஆகிப்போச்சு. முன்னாடிலாம் ஆட்கள்லாம் தூக்கிட்டு போவாங்க பொருட்களெல்லாம். அதனால சுமைதாங்கி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் கர்ப்பவதிகள்லாம் காலம் ஆகிட்டாங்கனாக்க அவங்களோட நினைவாக சுமைதாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு சம்பிரதாயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னமராவதி, காரைக்குடி இந்த பக்கம்லாம் போகும்போது பார்க்க முடியுது. சாலை ஓரத்தில் இருக்குது. அந்த இன்னாருக்காக இந்த பொண்ணு சுமை தாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா பெரிய சுமையை தூக்கி விட்டு நடந்து போகிறவங்களால ரெஸ்ட் எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? பொருளை கீழே இறக்கிறது திரும்பி தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுமை தாங்கி கல் நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கும், அது மேலே தூக்கி அந்த பொருளை வச்சுவிட்டு இவங்க சமசத்தை நேரம் உட்காந்து கிடப்பாங்க. இங்கே தண்ணி பந்தல் இருந்ததுன்னா தண்ணி என்ன குடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அப்புறம் திரும்பி தூக்கி அதில் வச்சுட்டு போக வேண்டியது தான்.
சுமைதாங்கிக்கல். இது வந்து கர்ப்பவதிகள் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நினைவாக அவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக அப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தாங்கு போதி வினைஞர்னார். வினைஞர்னா பண்ண அர்த்தம் அந்த தொழில் செய்கிறவங்கன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருளை தூக்கிட்டு போகிறதே அவங்களுடைய வேலையாக இருந்திருக்குன்னு தெரியுது. ஒரு பெரிய தொழிலை காமிக்கிற அந்த இடத்துல. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா டோலி, கேதாரத்துக்கெல்லாம் போனீங்கன்னா டோலி கட்டுறதுன்னு உண்டு. நம்ம வந்து ஒரு தடவை ஏறி போயிட்டு வர்றதுக்கே பாடாப்படுவோம். அவன் ஒரு நாளில் 5-6 தடவை மேலே ஏறி போயிட்டு வந்துடுவான் இல்லையா? அந்த நீலி மலைன்னு இருக்கு பாருங்க, பம்பையிலேருந்து ஐயப்பசாமி சன்னதிக்கு போகிறதுக்கு வரைக்கும் உள்ள பகுதி ஒரு சேர் மாதிரி கட்டிக்கிட்டு ஆளை தூக்கி வச்சுக்கிட்டு போயிட்டு வர்றான். டோலி டோலி டோலின்னு சத்தம் போடுவானா வரும்போது அலைக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவன் போகிற வேகம் என்ன, அவன் வர வேகம் என்ன, திரும்பி 2 ஆளை ஏற்றிட்டு போயிட்டு வந்துடுவான். ஒரு தடவை முக்கு மேலே ஏறதுக்கு கீழே இறக்கிறதுக்கும். ஸோ அவருடைய வேலை என்ன தான் அந்த பொருளை சுமத்தி கொண்டு போய் வர்றது தான். அப்படி தாங்கு போதி வினைஞர் மேல் தலம் மலிய கொண்டணைந்தார். தலம் மலியனா அந்த 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 ஊர் முழுக்க அப்படி ஆட்கள் தூக்கி கொண்டு போகும்படியாக அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். சரிதானே? அடுத்தப்பட்டு போலாமா? மற்றவற்றின் பரப்பு எல்லாம் வன் தொண்டரு பரிசனத்தின் முற்படவே செலவிட்டு முனைப்பாடி திருநாடர் பொற்பதங்கள் பணிந்தவரை தொழுதெடுத்து புனையலங்கள் வெறுப்புயர்த்தால் உரத்தழுவி விடை அளித்தார் வன் தொண்டரு. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட அந்த பொருள்லாம் கொடுத்துமோ எல்லாம் சுந்தரமூர்த்தி சாமி கையில் தலை கட்டின்னு போகிற ஆட்களில் ஏற்றி அனுப்பியாச்சு. முன்னாடி போயிட்டுருக்கு எல்லாம். இப்போ வீடு காலி பண்ணுறோம், வண்டியெல்லாம் சரக்கெல்லாம் முன்னாடி ஏற்றி விட்டு நம்ம பின்னாடி போகிறது இல்லையா? அதுமாரி சுந்தரமூர்த்தி சாமி என்ன பண்ணுறாரு, ஆட்கள்லாம் நீங்கள் முன்னாடி நடக்க ஆரம்பிங்கப்பா, கிழக்கு நோக்கி போக ஆரம்பிங்க அப்படின்ட்டார். அப்படி மற்றவற்றின் பரப்பு எல்லாம் வந்தொண்டர் பரிசனத்தின் முற்படவே. அப்போது இந்த பாருங்க, பரிசனத்தின் முற்படவேன்னார். சுந்தரமூர்த்தி சாமிக்கு பரிசனம் இருக்காங்க. பரிசனம்னா கூட போகிறவங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதான் புறந்தருவார்னார் ஒரு இடத்துல சேக்கர சாமி. இது அதான் அவருடைய மேக்கப் எப்படி சொல்கிறது, இந்த அவங்களுக்கு அந்த மெய்க்காவலர்கள்னு வச்சுக்கலாம், சரியாக இருக்கும் அந்த வார்த்தை. சுந்தரமூர்த்தி சாமிக்கு துணி துவச்சி போடுறவங்க, அவருக்கு மேக்கப் செட்லாம் கையில் வச்சுக்கிறவங்க, அவருடைய இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறவர் பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்க. அவருக்கு தலை செய்ய விடுறவங்க வந்திருப்பாங்க இல்லையா? ராஜாட்டு பிள்ளை இல்லையா அவர்? அதனால் தலை போய் உட்காந்தாருன்னா காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு போய் பூஜைலாம் அன்ஷான்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டாருன்னா தலையை சரி பண்ணி கொட்டை போட்டு விடுறதுக்கு ஆள் இருக்கும். என்ன அன்றைக்கி நகை போட்டுக்கணுங்கிறதுக்கு ஆள் இருக்கும். என்ன வேட்டி கட்டிக்க போகிறார் சாமி அப்படிங்கிறதுக்கு ஆள் இருக்கும். மாலை கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். அப்புறம் தலிகை சாப்பாடு பண்ணுறதுக்கு, இன்றைக்கி என்ன டிஃபன் காலை சாப்பாடு உண்டா இல்லையா, இன்றைக்கி சாதம் வெறும் இட்லி மட்டும்தானா, இன்றைக்கி தோசையா, இல்லை வேறு எதாவது அப்பமா எதாவது முடிச்சுக்கலாமா, அப்படி ஏதாச்சும் அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க கூடவே. அதை மளிகை சாமானை தூக்கிட்டு வரதுக்கு ஆள் வேணும் இல்லையா? சமைக்கிறதுக்கு ஆள் வேணும், பாத்திரங்களை தூக்கிட்டு வரதுக்கு ஆள் வேணும், அடுப்பு தூக்கிட்டு வரதுக்கு ஆள் வேணும், விறகு எடுத்து போகிறதுக்கு ஆள் வேணும், பால் சாமிக்கு பால் குடிக்கிறதுக்கு மாடு ஓட்டிட்டு வரணும், பசு ஓட்டு வரணும், இத்தனையும் போய் ஆகணும். அந்த பசுவுக்கு தீவனம் புல் அதெல்லாம் தூக்கிட்டு போய் ஆகணும், எல்லாத்தையும் போ. சரி, இவ்வளோ பேர் போகிறாங்களே, இவங்களுக்குலாம் சாப்பாடு அதை செய்கிறவன் வந்தாகணும் எல்லாம். இப்போ நம்ம சன்னியான ஷிஃப்ட் ஆகலையே, எங்கே சன்னியானம் இங்கே வராங்க, அவங்களுக்கு முன்னாடி சொக்கநாதருக்கு ஒரு வண்டி வந்துடுது இல்லையா? சொக்கநாதர் வண்டியில் நிறைய சாமான் வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் சொக்கநாத சாமியோட சாமியை சன்னியானம் வராங்க. சன்னியானத்துக்கு கூட பணிவிட இருக்கிறாங்க. அவங்களுக்கான பணிவிடைக்கு உள்ள சாப்பாடெல்லாம் இங்கே உள்ளவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா இவங்களே தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் போகிற இடத்துல வர இடத்துல. அப்படி பரிசனம்னா கூட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆட்சுமையால் இருக்காங்களே, இந்த பொருளை தூக்கிட்டு போகிறவங்க, அவங்கெல்லாம் பரிசனத்தின் முன் செல்ல என்ன பாருங்க. மற்றவற்றின் பரப்பு எல்லாம் வன் தொண்டர் பரிசனத்தின் முற்படவே செலவிட்டுனார். சரிதானே? முற்படவே செலவிட்டுனா போ அனுப்பிவிட்டாச்சு, முன்னாடி போயிட்டு இருக்க பாண்டாச்சு. அப்போ முனைப்பாடி திருநாடர், திருமுனைப்பாடி நாடுங்கிறது எது? திருநாவலூர். அப்போ திருநாடர் இங்கே சுந்தரம் சாமி. அவர் பொற்பதங்கள் பணிந்தவரை தொழுதெடுத்து அவருடைய திருவடியை வணங்கினார். யார்? சேரமான் பெருமாள் நாயனார். போறீங்களா, என்னை விட்டு போயிட்டு போறீங்களா அப்படிங்கிறார். காலை பிடிச்சிக்கிட்டார். புனையலங்கள் வெற்புயர்த்தாள். புனை அலங்கள்னா மாலை. வெரி குட். புனை அலங்கள்னா மாலையிலாலே புனையப்பட்டதாகிய வெற்பு உயர் தோல்ங்கிறார். மலை போன்று உயர்ந்த தோலை உடையவராகிய சேரமான் பெருமாள் நாயனார். வெற்புயர் தோல் உரத்தழுவி தழுவி கொள்கிறாங்க. 2 பேரும் நண்பர்கள் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறார்கள். விடையளித்தார் வன் தொண்டர். சரி போயிட்டு வாங்க, நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு சாமி புறப்பட்டார். சேரமான் பெருமாள் அப்படியே போயிட்டார். இப்போ இவங்க புறப்படுறாங்க, கிழக்கு நோக்கி போகிறாங்க. ஆரூரர் அவர் தமக்கு விடையருளி எங்ககன்று
காரூரும் மலைநாடு கடந்தருளி கல்சுரமும் நீர் ஊரும் காண்யாரும் நெடுங்காணும் பலகழிய சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொடுங்கோளூர் என்பது தமிழ்நாட்டில் மதுரைக்கு நேராக இருக்குது. மதுரையிலேருந்து நேராக மேற்கு விட்டிங்கன்னா கொடுங்கோளூர். ஏன்னா அங்கே இருந்தால் பேரியாறுன்னு ஒரு ஆறு உடையாருது. பேரியாறுங்கிறது தான் இன்றைக்கி முல்லை பெரியாறுன்னு இருக்குது. பேரியாறுங்கிறது தான் முல்லை பெரியாறு என்று சொல்கிறார்கள். அந்த பேரியாற்றினுடைய ஆற்றங்கரை வழியாக தான் கண்ணகி மதுரையிலேருந்து அந்த சேரநாட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னு வளம் இருக்குது. அங்கே மலை வளங்கான வந்த சேரன் செங்கூட்டு வந்து தான் அந்த மக்கள் எல்லாம் இதுமாதிரி கண்ணகி ஒரு முறை இழந்தால் ஒருத்தி வந்தா அப்படிங்கிறத சொல்லி சரித்திரத்தை அப்புறம் கேட்கும் பொழுது சீத்தலை சாத்தனார் அந்த கதையை சொல்கிறாருன்னோ அந்த கதையை நீங்களே நூலா பாடுங்கும் போது அடிகள் நீரை அருளி செய்யும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அப்புறம் இளங்கோடிகள் பாடினதாகவும் கருதை. குணவாயில் கூட்டத்து அரசுரந்து இருப்ப அப்படின்னு சொல்லுகிறது சிலப்பதிகாரம். இந்த குணவாயில் அப்படிங்கிறது நம்மகிட்ட தேவார வைப்புத்தலம் அப்புறம் சமயம் சொல்கிறாங்க. குணவாயில் குடவாயில் ஆணையெல்லாம் அப்படின்னார். குணவாயில் குடவாயிலுங்கிறார். அப்போ அந்த மதுரை பக்கத்தில் இருந்து கோயம்புத்தூர் சற்று வடக்க இல்லையா? ஏன்னா கோயம்புத்தூருக்கு தான் பாலக்காடு மலபார் கணவாய். அதுதான் இந்த பாஸ் மலைக்கு இடையில உள்ள புந்து வந்தால் தான் இந்த கோயம்புத்தூர் வந்து அடைய முடியும். அப்படின்னா இல்லையா? அதை பற்றி தொடக்கத்திலே நிறுத்தணும். இவங்க இங்கேருந்து போகும்போதும் எப்படி போனாங்க? கோயம்புத்தூர் வழியாக தான் உள்ளே போய் ஆகணும். கொங்கு நாடுன்னு சொல்கிறோம் அப்போ அதை இல்லையா? கோவைப்புத்தூர்னு அதுக்கு பேர். கோயம்புத்தூர் அப்படின்னு பேர். கோயப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர அரசரால் ஆட்சி பண்ணப்பட்ட பகுதிங்கிறதுனால அதுக்கு கோயம்புத்தூர்னு பேர். கோயப்பெருமாள்னு இருக்குது அவருடைய பேர், கோயப்பெருமாள். அதனால் கோயப்புத்தூர் அது ஆக்சுவலாக. இப்போ கோயம்புத்தூர்னு ஆக்கி கோவைன்னு ஆக்கியாச்சு அதை. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்போ அந்த காலத்தில் கொங்கு நாடு அந்த பகுதி தனித்தனியான பேர் உடையது அதில். அப்போது இன்றைக்கி நம்ம அந்த போத்தனூர் ஜங்ஷன் தானே, அதான் லாஸ்ட் ஜங்ஷன் நினைக்கிறேன். போத்தனூர் ஜங்ஷன் தாண்டிங்கன்னா அடுத்தது அந்த மலைக்கு ரெண்டு பக்கம் மலையாக இருக்கும். ட்ரெயின் உள்ளே போகும். அதுக்கப்புறம் பாலக்காடு ஸ்டேஷன் அதானே? பாலக்காடு ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். சிப்ஸ் எல்லாம் வைப்பாங்களே, போனது இல்லையா? அதான் பாலக்காடு. பகலில் போனோம் அந்த பாதையில், நல்லா அழகாக இருக்குது ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு. மலை தானே அதனால். அப்போ அந்த பாலக்காடு இவர் என்ன பண்ணணும்ப்பா சாமி, கொடுங்கோளூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் நடந்து வரணும்ப்பா. அப்படின்னா இல்லையா? அப்போ தான் கோயம்புத்தூர் பிடிக்க முடியும். வந்து இவர் எதுவும் அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச முடியாது. அங்கேருந்து வர்றதுக்கே அவருக்கு டைம் எடுக்கும். ரொம்ப கொங்கு நாட்டு பகுதிக்கு வர்றதுக்கே டைம் எடுக்கும். கொடுங்கோளூர்லேருந்து இப்போ கொடுங்கோளூர் நம்ம போகிறோம், திருவந்திக்கெல்லாம் போகிறோம், இப்போ திருச்சூர் வழியாக தானே போகிறோம் நம்மலாம். திருச்சூர் போனோம். அப்படி இல்லைனாக்க இன்னொரு ஊர் இரிங்காலக்குடான்னு ஒரு ஊர் இருக்குது. இரிங்காலக்குடா ரொம்ப அழகான ஊர். இந்த ரயில் போய் அங்கே நிற்கும், ஒரே வாழை மரமாக இருக்கும் அந்த பக்கம் போனீங்கன்னா. அது சாமி கோயில் தான். அது இரிங்காலக்குடாலேருந்து போகலாம், திருச்சூர்லேருந்து போகலாம். அதெல்லாம் பாலக்காட்டில் அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் ட்ரெயின்லேயே. அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரெயின்லேயே போகணுன்னாக்கா நடந்து வந்து 8 மணி நேரம் ஆகணும் பார்த்துங்கப்பா. அப்போ ஒரு கொடுங்கோளூர்லேருந்து புறப்பட்டு பாலக்காடு வழியாக மலபார் கணவாயை பிடிச்சி, கணவாய் என்னன்னு தெரியுமா? மலை தொடர்ச்சியாக இருக்கிற இடங்களில் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கக்கூடிய வழி. அதுக்கு பேர் தான் பாஸ்ன்னு பேர். அதனால தான் கரிகார் சோழனுக்கு ஒரு பேர் உண்டு, பொன்மலை இடித்து புதுவழி போக்கி அப்படின்னு ஒரு பெரிய புராணத்திலே வருது. அது அவன் இமயமலைக்கு வழி ஏற்படுத்தினான். இமயமலைக்கு அந்தாண்ட போக முடியல அப்படின்னு இமயமலையை உடைச்சி ஒரு பாஸ் உண்டாக்கியிருக்கார் கரிகார் சோழ ராஜா அப்படின்னு சொல்லி பெரிய புராணம் சொல்லுது. அதுக்கு பேர் சோலா பாஸ் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சோலா பாஸ்ன்றது தான் அதுக்கு பேர். இப்பயும் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அது அந்த பக்கம் போகிறது, இமயமலைக்கு அந்தாண்ட பக்கம் போகிறது, கைலாயம் போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதான் பொன்மலை இடித்து புது வழி உற்பத்தி பண்ணியிருக்காரு பெரிய புராணம் சொல்லுது. அது இது புகழ்ச்சோழ நாயனார் புராணத்தில் வரும்னு நினைக்கிறேன். புகழ்ச்சோழ நாயனார் புராணத்தில் எரிபத்து நாயனார் புராணத்தில் வரும். அப்படி இல்லைன்னா திரு குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் வரும். அவர் புராணத்தில் கரிகார் சோழனை பற்றின குறிப்பு ஒன்று வரும். கரிகார் சோழர் தான் காடு திருத்தி நாடு அமைத்தவர். தொண்டை நாட்டை வளப்படுத்தினது கரிகார் சோழன் தான், தெரியுமா? தொண்டை நாட்டை மக்கள் வாழும் பகுதியாக ஆக்கினதே யார்? சோழ அரசன் தான். இவர் அங்கே ஜெயிச்சுட்டு மக்கள் மன்னர்கள்லாம் ஜெயிச்சுட்டு வடக்கு நோக்கி படையெடுக்க வரார். இமாச்சலத்துக்கு போகணுன்னு வரார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று அறிஞர்கள்லாம் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. இந்த காலத்துலலாம் இமயாச்சலம் வரைக்கும் எப்படி போயிருக்க முடியும்? அவ்வளோ மக்கள் செல்வமே முதல்ல கிடையாது நாட்டில். மக்களே அவ்வளோ கூட்டம் இருந்திருக்காது முதல்ல.
ஏன்னா கரிகால் சோழன் வாழ்ந்தது இன்றைக்கு 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் இவ்வளோ கூட்டமே இருந்திருக்காது முதல்ல. அப்படி சில பேர் ஒத்துக்க மாட்டுறாங்க. நமக்கு புராணங்கள் சொல்லுகிறதுன்னு போது அதை நம்ம மறுக்க முடியாது. சேக்கரார் சாமி சொல்லிட்டாருன்னா அதுக்கு நோ அப்பீல் இல்லைங்க. அப்போ இவர் கரிகால் சோழர் தொண்டை நாட்டு பகுதிக்கு வரும்பொழுது ஒரே காடாக இருந்திருக்கு. காடுனா பயங்கரமான காடு. அந்த காட்டில் வழி தெரியாமல் தவிக்கும் போது ஒரு வேடன் வந்திருக்கான். ஒரு வேடன் வந்து வாங்க உங்களுக்கு காமிக்கிற இடத்த அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அழைச்சிட்டு போயிருக்கார். அழைச்சிட்டு போயிற இடத்துல பார்த்தாக்க அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் தான் அம்பாள் பூசித்த கச்சி ஏகாம்பரேஸ்வரர். அதனால் ஏகாம்பரேஸ்வரர் சாமி கச்சி ஏகம்பத்துக்கு கரிகால் சோழர் தான் அந்த காட்டை திருத்தி கோயில் உண்டாக்குறார். முதல்ல திருப்பணி பண்ணது அவர் தான். அதற்கு பிறகு இந்த காட்டை அழித்து 24 கோட்டங்களாக அமைக்கிறார். அன்னைக்கு கூட இதில் சொல்ல உங்களை வகுப்பில் சொல்ல வேற போல சொன்னேன். 24 கோட்டம். இது எது சொல்லுகிறது? திருமுறை கண்ட சேக்கிழார் புராணம் சொல்லுகிறது. சேக்கிழார் புராணத்தில் 24 கோட்டத்தில் 4 கோட்டம் அப்படிங்கிறார். பாலாறு வளம் சுரந்த தொண்டைவள நாட்டில் 4 கோட்டத்து புலியூர் கோட்டம் அப்படிங்கிறார். 24 கோட்டத்தில் புலியூர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றைவள நாட்டில் குன்றத்தூர், அதில் தான் சேக்கிழார் சாமி அவதாரம் அப்படின்னு இந்த புராணம் காமிக்குது. கோட்டம்னா பெரும்பிரிவு, தாலுகா, மாவட்டம் மாதிரி. வட்டமா வளநாடு அப்படின்னா மாவட்டம், கோட்டம்னா அதில் உட்பிரிவு, அதுக்குள்ள நாடு, அதுக்கு அப்புறம் கிராமம் வரும். இப்படித்தான் இருக்கும் அந்த காலத்து பிரிவு. அதனால் விருத்தராஜ பயங்கர வளநாடு, சோழ சிகாமணி வளநாடு இப்படிலாம் சோழ ராஜாக்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் வந்தோம் இப்படி புறப்பட்டு வர சுந்தரமூர்த்தி சாமி அங்கேருந்து ஆரூரர் அவர் தமக்கு விடையர் ஒளி அங்ககன்று கார் ஊர் மலைநாடு. கார் ஊர்னா மலை மேலே கார் போகணும் அர்த்தமா? மேகம். இப்போ காரூர் மலைநாடு தான். இப்போ ஏன்னா செங்கோட்டை பகுதியிலலாம் போனீங்கன்னாக்கா மலையை உடைச்சி மேலே ரோடு போட்டாச்சு. இப்போலாம் ஆரியங்காவு பகுதிக்கு போகிறோம் இல்லையா, திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை வழியாக போகலாம் கேரளாக்குள்ளே. செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்னு வண்டியே உண்டு, ரயில். அங்கே ஆரியங்காவு அது. அந்த பக்கம் இறங்குனீங்கன்னா ஆரியங்காவு மலை உள்ள மலை மேலே ஆரியங்காவா? ஒரு முறை அடியன்னு போயிருக்க, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது போகணும் விருப்பமாக இருக்கேன்னா அந்த பகுதிக்கு எல்லாம் போகணும். இதனால ஓ ஓ அது தென்காசி கோபுரத்தில். அப்போ தென்காசி கோபுரத்தில் நீங்கள் போகும்போது பின்பக்கத்துலேருந்து காற்றடிக்கும், திரும்பி உள்ளே வரும்போது அங்கேருந்து பின்பக்கத்துலேருந்து தான் காற்றடிக்கும். ரொம்ப ஆச்சரியமான கோபுரம் அது. நம்ம போயிட்டே இருப்போம், காற்று பின்னாடிலேருந்து தள்ளும் உள்ளே போகிறதுக்கு. அப்போ வரும்போது நம்மளுக்கு எதுக்கு தான் அடிக்கணும், காற்று எதுக்கு அடிக்காது, திரும்பி பின்னாடிலேருந்து தான் தள்ளும். ரெண்டாவது நடுப்புறம் வந்து மெர்ஜா வந்து நல்ல இடம் அது. தென்காசி ஒரு அற்புதமான ஏரியா. அதுவும் நீங்கள் இந்த அம்பாசமுத்திரத்துலேருந்து தென்காசி போகிற ரூட்டில் அப்படியே நீங்கள் அந்த மலை ஓரமாகவே நீங்கள் பயணிக்கலாம். காரில் போகணும், தனி வாகனத்தில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். தோரணமலைன்னு அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. மலைக்கு அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அதுதான் அப்படியே நிறைய பழைய படங்கள்லாம் காமிப்பாங்க அந்த பகுதி. அம்பாசமுத்திரம் பகுதியெல்லாம் காமிப்பாங்க. ஒரு பாட்டில் வரும் அந்த பாட்டு, தூர கிழக்கு கரை ஓரந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு வருது, அதில் வரும் அந்த பகுதியெல்லாம் காமிப்பாங்க. சரி, அப்படி இந்த மலைப்பகுதிக்கெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமி வராங்க. காரூரும் மலைநாடு கடந்து அருளி கல் சுரமும். கல் சுரம்னா வழி நடத்தும், கல் சுரம்னா பரல், கல் தேர்ந்து கிடக்கக்கூடிய பகுதி, காட்டு பாலை நிலம்னு அர்த்தம். மக்கள் வாழ தகுதியற்ற நிலத்துக்கு பாலை நிலம்னு பேர். சரிதானே? அங்கே வாழ முடியாது மக்கள். அப்போ கல் சுரமும் நீர் ஊரும் கான் யாரு, நீர் ஊரும் கான் யாருன்னார். காட்டு ஆறுகள்னு அர்த்தம். ஆனால் காட்டு ஆறுனா இது முள்ள நிலத்தில் வழியக்கூடிய சிற்றாறுகள். மருது நிலத்துலேருந்து ஆறு பெருக்கெடுத்து ஓடும். மலையிலேருந்து ஊரும் முள்ள நிலத்தில் வழிஞ்சு கீழே வரும். அதனால இந்த பகுதியிலலாம் விலங்குகள் தாண்டி போயிடும் ஆறை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒகேனக்கல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு தாண்டும் காவேரின்னு சொல்லுவாங்க. சின்ன பகுதி.
இந்த வெளிக்கலா காவேரி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடத்துக்கு பேர் வெளிகுண்டு. அதெல்லாம் ஆடையை தாண்டி போயிடும் காவேரியை. அதெல்லாம் ஆடு தாண்டும் காவேரினே பேர் இந்த பகுதிகளெலாம். சின்னது அவ்வளோதான். காவேரி அங்கே தான் பெருக்கு எடுக்குது, அங்கே தான் உற்பத்தி ஆகிற ஆவ. சின்ன பிள்ளையா இருக்கா, யாரும் பெருசு பெருசாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வளமடைகிறான். கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறுவீடு தென்னகமாகும். ஒன்று அழகாக பண்ணார் வாலி தானே பண்ணார். அதுபோல் கான்யாறு பாலைநில வழி, அது மக்கள் வாழ தகுதியற்ற இடம். அதிக சூடு அதிக குளிர்ச்சி ரெண்டுமே மக்கள் இருக்க முடியாது, அதனால் பாலைநிலம். அதே மாதிரி அப்பர் சாமி கைலாயம் போகும்போதும் அங்கேயும் வெம்பாரர் புகை அப்படிங்கிறார். அங்கேயும் கல் குத்துது, மலை வழி, ஆனால் குளிர்ச்சி அதிகம், அங்கேயும் மக்கள் வாழ முடியாது. இப்போ நம்ம ரயிலில் போகிறோம்ல அந்த பகுதி தான் இருக்க. அங்கேருந்து மினரல் எடுக்கிறாங்களா? அது மக்கள் வாழும் பகுதியிலிருந்து. ஆமாம், அதான் பாலக்காடு மக்கள் வாழ்கிற பகுதி. அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்து கோயம்புத்தூர் தான். அது இடையில காடு. அப்போ இடையில யானை நிற்கிதும்பாங்க, வண்டி நிறுத்தி போடுவான். ரயிலை வந்து வண்டி நிறுத்திடுவான். அடின்னு ஒரு தடவை எப்போ போனப்போ ரயில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்து, ஏன்னா ட்ராக்கில் யானை நிற்கிதுன்னு பேசிக்கிட்டாங்க. நான் பார்க்கல, சொன்னாங்க, யாருக்கு தெரியும். ஆமாம், நேற்று முந்தானால ஏதோ ஒரு யானை வந்து ரயில்வே ட்ராக்கில் குட்டி போட்டுட்டுச்சு ஒரு காட்டுள்ள. ஒரு வீடியோ பார்த்தேன். ரயில் நிறுத்திட்டாங்க, ரயில் நின்றுச்சு, லைட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நான் கொஞ்ச நேரம் தான் வீடியோ வந்துச்சு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அதனால் அப்படி காட்டு யானை தானே, காட்டுக்குள்ளே ட்ராக் போட்டால் அப்படி தான் ஆகும். வேறு என்ன பண்ண முடியும்? மக்கள் வாழ்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்கிறான். காட்டுக்குள்ளே போய் ரயில்வே ட்ராக் போட்டால் அது என்ன பண்ணாதுங்க? மக்கள் வழி போச்சு. அந்த காலத்தில் அரசனுக்கு ஒரு முக்கியமான கடமை வேட்டையாடுதல். அவன் மக்கள் வரக்கூடிய பகுதியில் விலங்குகள் வராமல் பார்த்துக்கணும். வந்துச்சு அவன் போய் வேட்டையாடி கொல்லணும். இப்போ விலங்கு வசிக்கிற பகுதியில் மக்கள் போனாலும் அவங்களே கொல்லணுமா? நம்ம அப்போ கொல்ல மாட்டான், எவனும் கொல்றான். அவன் தான் காட்டேஜ் எல்லாம் கட்டி வச்சிடறாரு மலையில், அது தெரிஞ்சு விழுந்து செத்து போடுறாங்கல்ல. சொல்றாங்க வலசைப்பாதை அப்படின்னு. இன்னொரு இதில் ரயில்வே ட்ராக் ஓரமாக போகுது, யானைகள்லாம் வரிசையா போய் நேராக போகும்போது டக்குன்னு திரும்பி ஒரு காம்பவுண்ட் சேவத்தை தாண்டி போகுதுங்க. அது ஏன் அப்படின்னாக்க அதோடைய பாதையும் அது அந்த பாதை வழியாக தான் போகும். அது குறுக்க என்னென்னமோ நம்ம பண்ணி வச்சிருக்கிறோங்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது உலகத்தில். சரி, அப்படி காரூரும் மலைநாடு கடந்தருளி கல்சுரமும் நீரூரும் கான்யாரும் நெடுங்கானும் பெரிய காடு, ரொம்ப நீட்டாக போகக்கூடிய காடு. இதெல்லாம் கடந்து தான் போயாகணும். அந்த காலத்தில் கேரளாவுக்கு அப்படி தான் போயிருக்காங்க சார். நீ நம்ம ஈஸியாக போகிறோம். திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் சீட் இருக்கா இல்லையா, டிக்கெட் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குறோம். தட்கலில் போக முடியுமா? எவ்வளோ வீட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளாம். இன்றைக்கி இந்த காலத்தில் அஞ்சே காலத்து சபாபதியை பார்க்குறதுக்கு இப்படி போனால் தான் உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம எளிதாக உட்காந்துக்கிட்டு போக மாட்டோம். பலகழிய சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார். திருமுருகன் பூண்டி கோயம்புத்தூர்லேருந்து கிழக்க இருக்கா, திருப்பூர்லேருந்து கிழக்க இருக்கா? அப்படின்னு போனதில்லை. கொங்கு ஏழும் போனதே இல்லை. நான் ஒன்னே ஒன்று போட்டு தான். இது ரத்னகிரீஸ்வரர் கொங்கு ஏழில் வர மாட்டார் இல்லையா? அப்படியே இதனால சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார். முருகப்பெருமான் வழிபட்ட சேத்திரம் அது. அதனால் திருமுருகன் பூண்டின்னு பேர் அதுக்கு.